ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் மேட்சாக கூத்தினிப்பட்டி உடையான்பட்டி. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் பாரதி. ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் பால், சாரி முதல் பால் கவர் பண்ணாமல் விட்டேன். முதல் பாலை குறுக்க எடுத்தாங்க. இந்த தடவை இங்கே பவுண்ட்ரி பேருக்கு பவுண்ட்ரி. இங்கே பாரதி பேட்லேருந்து வர முதல் பவுண்ட்ரி. டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. உடையானிப்பட்டி பேட்டிங் 2 பேர் உள்ள இருக்காங்க, கேகே மற்றும் பாரதி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாஸ் பால், நோ பாலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் இந்த பால் வரும் கண்டிப்பாக. ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பாரதி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம். அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்ட்ரி பேர் பவுண்ட்ரி. இங்கே ஃப்ரீ ஹிட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க பாரதி. இந்த முறை நல்ல ஒரு அப் டூ. இங்கே கீப்பரை கவர் பண்ண முடியல, சாரி. ஏன்னா இங்கே பின்னாடி போனால் இந்த செட்டும் இந்த மரமும் மறைக்கிற காரணத்தினால முன்னாடி இந்த பேட்டிங்கும் பவுலிங் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையை நல்லா லென்த்தை பிடிச்சாங்க. குத்து நடத்துலேருந்து வெளியே போயிருக்கு. ஒய். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாஸ் பால் மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன், சாரி. நல்ல டேக்கன் இங்கே விக்கெட். ஒன் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் கட்லாம். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. குயிக்காக வந்திருக்கு. இங்கே ஒன்று கிடைக்குமான்னு பார்ப்போம். அங்கே ஸ்டே ஆகியிருக்காங்க. டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மனோஜ் யங்ஸ்டர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அண்டரில் வந்திருக்கு குயிக்காக. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையை நல்லா எழுத பிடிச்சாங்க. நல்ல கீப். இங்கே டாட் பால். அம்பேட்ஸ் கால். இங்கே ஒய்ட். நெக்ஸ்ட் ஒன். இங்கே ரீபால். போன பால் ஒரு ஒய்ட். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ. பவுலரை போட்டு பவுலரை ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. அங்கே சிங்கிள் கிடைக்கும். இங்கே டாட் பால். இந்த முறை நல்லா எழுத பிடிச்சாங்க. ஹுட்லேருந்து டாட் பால். வெல் பவுலிங் மனோஜ். இந்த முறை டாஸ் பால் குறுக்க எடுத்தாங்க. டெசிஷன் என்னன்னு தெரியல, பார்ப்போம். அங்கே பவுண்ட்ரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. கேகே பேட்லேருந்து வரும் போது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா எழுத பிடிச்சாங்க. பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தால் நல்ல பாலாக இருந்திருக்கும். ஒய்ட். இந்த முறை தப்பான பால் இங்கே கரெக்டாக பனிஷ் பண்ணாங்க. ஆனால் சிங்கிள் தான் கிடைக்கும். கிராண்டட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா எழுத பிடிச்சாங்க. டாட் பால். வெல் பவுலிங் மனோஜ். ஓவருக்கு 17 ஆடி இருக்காங்க உடையானிப்பட்டி ஒரு விக்கெட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இங்கே முதல்ல ஒரு போட்டவங்க தான் கண்டினியூ பண்ணுறாங்க. பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் பவுலர் அங்கே. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க. பவுலர் பவுலிங் இல்லைங்க சதீஷ். நல்ல ஒரு அப் டூ. அங்கே ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். இங்கே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பவுலருக்கு. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு அப் டூ. அங்கே வித்தை கொடுக்காத பந்து வீச்சு. 4 பாலுமே நல்லா போட்டிருக்காங்க. நல்ல ஸ்டாப். யங்ஸ்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறையும் நல்ல ஒரு யாக்கிங்லேருந்து இங்கே பேக் டு பேக் 5 பாலுமே யாக்கிங்கில் தான் வச்சுருக்காங்க. பவுலர் சதீஷ். வெல் பவுலிங். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இதுவும் யாக்கிங்கான்னு பார்ப்போம். நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. இந்த தடவை நல்ல ஒரு லைன் லென்த். இங்கே டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. சதீஷ். இந்த ஓவர் குரூசியலான ஓவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 ரன் தான் போயிருக்கு. 18 அடிக்காங்க கூட்டாணிப்பட்டி. 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மனோஜ் தனக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் கேகே. இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து வெளியே அள்ளி எரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்லா டேக்கன். இங்கே சதீஷ் விக்கெட். செகண்ட் பால். இந்த முறை நல்லா பிடிச்சாங்க. டாட் பால். இங்கே ஃபீல்டர் செட் பண்ணி போட்டாங்க. நல்லாவும் போட்டிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் செட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்க. மனோஜ். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ. அங்கே ஃபீல்டர் கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. இன்னும் 2 ரன் பார்ப்போம். நல்ல ஸ்டாப். அங்கே 2 பவுன்ஸில் சிங்கிள். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. இங்கே கிராண்டட் 1 தான் கிடைக்கும். மரத்தில் பட்டாலே கிராண்டட் 1. லாஸ்ட் 2 மோர். இந்த முறை கரெக்டான கட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் யாரும் இல்லை. கண்டிப்பாக 6 தான் நினைக்கிறேன். 6 கொடுத்துருக்காங்க. இங்கே கட்லா பேட்லேருந்து வரும்போது அப்போ ஒன்று ரிவேல் வேண்டிங்க. இந்த முறை அடித்து போட்டப்பட்ட பந்து ஒய். இந்த முறை ஸ்டெப்புக்கு மொத்தம் ஒயிட் +1 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை விலைக்கு போட்டாங்க. ஒயிட். பேக் டு பேக் ஒயிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே மனோஜ். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இந்த பிடிச்சாங்க. டாட் பால். ஓவருக்கு 29 ஆடி இருக்காங்க. 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே நல்ல ஒரு அப் டூ. நல்ல ஒரு ஹேக்கிங்லேருந்து பவுலர் வந்து நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை அடித்து போட்ட பந்து கரெக்டான பனிஷும் பண்ணியிருக்காங்க. 6 இல்லை கிராண்டடான்னு பார்ப்போம். அங்கே 6. கட்லா பேட்லேருந்து வரும்போது 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் சப்போர்ட் பண்ணி போனாங்க. நல்ல கீப். இங்கே கீப்பர் கவர் பண்ண முடியல இந்த மரத்தின் காரணத்தினால. டாட் பால்.
நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் நல்லா இருந்து பிடிச்சாங்க. நல்ல கீப். இந்த தடவையும் டாட் பால். இந்த முறை நல்ல ஒரு ஆக்கிங்லேயும் தங்கி மரத்தில் போட்டிருக்கு. கிராண்டட் ஒன்று தான் கிடைக்கும். கிராண்டட் 1. நெக்ஸ்ட் ஒன். சந்தோஷ் டு கட்லா. இந்த முறையும் நல்ல ஒரு அப் டூ. ஃபில்லர் கைக்கு தான் போகுது. 1 பவுன்ஸில் நல்லா ஸ்டாப். அங்கே ஃபில்லர் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். 5 ஓவருக்கு 38 ஆடிக்காங்க உடையானிப்பட்டி. நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால். முதல் போலே நல்ல லெந்தை பிடிச்சாங்க. பாக்ஸில் இந்த பாக்ஸில் போட்டு தான் நல்ல லெந்தாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஒயிட் சொல்றி. முதல் பாலே பெரிய சுத்துக்கு போனாங்க. நல்ல லெந்தை பிடிச்சாங்க. பவுலர் இங்கே டாட் பவுல். இந்த முறையும் நல்லா இருந்து பிடிச்சாங்க. குயிக்காக பத்து இருந்திருக்கு. டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பவுலர் ஸ்ட்ரான். இந்த முறை குறுக்கு எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கு. அங்கே கேட்சா என்னன்னு தெரியல. டெசிஷன் பார்ப்போம். இங்கே சிங்கிள். அங்கே ஒரு ரன் அவுட். நிற்க வச்சு மாறி இருக்காங்க. ரன் அவுட் வந்திருக்கு. ரன் அவுட். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி எடுத்தாங்க. நித்தி ஃபீல்டர் ஸ்டாப் கூட 1-2 பார்ப்போம். ரன்னிங் பண்ணி 2 கால் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோ. இங்கே விக்கெட். இது வரைக்கும் இந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் போட்டிருக்காங்க. இந்த முறையும் அண்டரில் வந்திருக்கு. டாட் பால். ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லா பவுலருமே தன்னோட திறமை எல்லாருமே கட்டியிருக்காங்க. நல்லா போட்டிருக்காங்க. எல்லா பவுலர்ஸுமே யாருமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் அடியும் வாங்கலை. நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஒயிட். ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இன்சைடேஜ் பின்னாடி இருந்துச்சுன்னா கிராண்டட் 1 தான் கிடைக்கும். கிராண்டட் 1. இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க கூட்டாணிப்பட்டி. கூட்டாணிப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சதீஷ் மற்றும் மணி. ஸ்டேக்கில் சதீஷ், நான் ஸ்டேக்கில் மணி. போட்டு ஸ்டார்ட் பண்ணால் யங்ஸ்டர் ஸ்டேக்கில் சதீஷ். ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே நல்ல லெந்தை பிடிச்சாங்க. குத்துனோட வெளியே போயிருக்கு. இங்கே ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது யங்ஸ்டர்கிட்ட. பகவதி ஃபர்ஸ்ட் பால். இந்த முறை நல்ல லெந்தை பிடிச்சாங்க. இங்கே பின்னாடி போத்துருக்கு. கிராண்டட் 1 தான் கிடைக்கும். கிராண்டட் 1. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லெந்தை பிடிச்சாங்க. குத்துனோட நல்லா திரும்பி இருக்கு. டாட் பால். வெல் போலிங் பகவதி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்சிருக்கான். ட்ரை மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கேப்பில் தான் பிளேஸ் ஆகுது. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. கேட்ச் தான் மேட்ச் ஆகிருக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக. இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். பவுலர் ஆக்ஷன் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. இங்கே கிராண்டட் 1 தான் கிடைக்கும். கிராண்டட் 1. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இந்த கிராண்டட் 1 வந்திருக்கு இந்த பாலுக்கு. சொன். இந்த முறை அடிச்சு போட்ட பந்து ஒயிட். இந்த முறை மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன். எஜ் ஆயிருக்கு. அங்கே கிராண்டட் 1. 8 ரன் ஆடி இருக்காங்க கூத்தினிப்பட்டி. செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே நல்ல லெந்தை பிடிச்சாங்க. நல்ல ஸ்டாப் கீப்பர் இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி கரெக்டாக கிளியராக எடுத்தாங்க. அங்கே ஹியூஜ் 6. வேல் பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல லெந்தை பிடிச்சாங்க. அம்பையர் டெசிஷன் என்னன்னு பார்ப்போம். அங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை லேக் பை கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் கேகே. பவுலர் இருந்தாங்க. இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை குறுக்கை எடுத்தாங்க. என்ன டிசிஷன் இங்கே பவுண்ட்ரி. பேக் டு பேக் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்லா லெந்தை பிடிச்சாங்க. பவுலர் இங்கே டாட் பால். வெல் போலிங் கேகே. போட்டு ஸ்டார்ட் பண்ணால் யங்ஸ்டர் பகவதி தனக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே நல்ல ஒரு யாக்கிங்லேயும் தங்கிய ஃபீல்டர்ஸ் ஸ்டாப் பண்ண முடியல. பேக்கப் பண்ணிட்டாங்க. 2வது ஃபீல்டர் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லெந்தை பிடிச்சாங்க. அப் டு டாட் பால். வெல் போலிங் பகவதி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லெந்தை பிடிச்சாங்க. கேப்பில் ஃபீல்டர் கேட்சை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். கேட்ச் தான் மேட்சாக இருக்கும். ஆல்ரெடி பகவதி போட்ட பந்துக்கு 2 கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2 ஓடிட்டா ஆல்ரெடி 3 ரன்கான கால் இருந்திருக்கு. ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு ஹேக்கிங்லேருந்து தங்கி ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டும் கூட இங்கே 1-2 மாறிடும் கண்டிப்பாக. இங்கே 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப்பு காண ட்ரை. அங்கே ஃபீல்டர் அலஸ்டா 2 பவுன்ஸில் இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை உடச்சி போட்டாங்க. ஒயிட்.
இந்த முறை விலைக்கு போட்டாங்க. ஒயிட் பேக் டு பேக் ஒயிட். இங்கே கிராண்டடும் வந்துருக்கு. ஒயிட் +1 ஸ்டோன். இந்த முறை நல்லா எழுந்த பிடிச்சாங்க. லெக் பை டாட் போல். பால் ஒரு 2. இங்கே பந்த் கையில் எடுத்தோடனே பந்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க குயிக்கா. டாஸ் பால் இந்த முறை குறுக்க எடுத்தாங்க. ஃபீல்டர் இங்கே மிஸ் ஃபீல்ட் தடுமாறி இருக்காங்க. ஃபீல்டர் 1-2 மாறி இருக்கு. ஈஸி 2 பேக் டு பேக் டபுள். இந்த முறை குறுக்க போனாங்க. இங்கே ஃபீல்டர் இங்கே போயிருக்கு. நல்ல த்ரோ தான் விக்கெட் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே சிங்கிள். இந்த முறை டாஸ் பால் அதே டைரெக்ஷனில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. பேக் டு பேக் இங்கே சிங்கிள். ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த முறை கவர் திசையில் ஃபீல்டர் ஸ்டாப் கூட. இங்கே சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இந்த முறை நல்ல ஒரு அப்டு பவுலர் எப்படி பவுலர் எடுத்தாங்க. இங்கே டைரக்ட் டு மிஸ் ஆகிருக்கு. இங்கே சிங்கிள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. டாட் பால் சிங்கிளாக மாறி இருக்குது. சிங்கிள். இந்த ஓவர் முடிக்கிறாங்க. 12க்கு 8 ஆடணும் பூத்தினிப்பட்டி. கொஞ்சம் க்ரூஸில் பிடிச்சி கொடுத்தா அடுத்த ஓவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போனால் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணால் கட்டலாம். 10 ஃபஸ்ட் பால். முதல் பாலே காலை பூத்துட்டு வந்திருக்கு. குயிக்காக டாட் பால். செகண்ட் பால். இந்த முறை இங்கே போல்டுன்னு நினைக்கிறேன். போல் விக்கெட். இந்த முறை நல்ல ஒரு அப் டு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. நல்ல த்ரோ சிங்கிள். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. அம்பையர் டெசிஷன். இங்கே டாட் பால். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி எங்கே குறுக்க எடுத்தாங்க. கவர் திசையில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இங்கே 1-2 பார்ப்போம். சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. கட்டலாம். தமிழில் 6க்கு 5 ஆடணும் பூத்தினிப்பட்டி. 6க்கு 5 மேட்சோட சட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. கேகே ஆல்ரெடி தனக்கான முதல் ஓவரை கரெக்டாக போட்டு கொடுத்தாங்க கம்மியான ஸ்கோரில். ஃபஸ்ட் பால். முதல் பாலே நல்லா இருந்து பிடிச்சாங்க. அண்டர்லேயே வந்திருக்கு. இங்கே கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள் கிடைக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு மேட்சை மாற்றிடும் கடைசி ஓவரில். சிங்கிள். மீதமில்ல 5க்கு 4. 5க்கு 4. இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கே 6 ஹியூஜ் 6. இந்த 6ஓட இந்த மேட்சை முடிக்கிறாங்க. சதீஷ் மேட்ச் வான் பை பூத்தினிப்பட்டி. வெல் பிளேட் பை உடையான்பட்டி.